ஸோ நெறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் மக்கானா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மக்கானா வந்து கிட்ஸுக்கு குடுக்கலாமா? ஸோ இது வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா? இது எக்ஸஸா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மக்கானா பொறுத்தவரை இட்ஸ் லோ ஃபேட் அண்ட் நல்ல ஹை புரோட்டீன் டயட் இது. இது நார்மலா நட்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு தாராளமா நீங்க குடுக்கலாம். மைல்டா ரோஸ்ட் பண்ண மக்கானாவ வந்து பவுடர் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் கிட்ஸுக்கே வந்து நீங்க டயட்ல மிக்ஸ் பண்ணி குடுக்குறது கூட பெட்டர் தான். எப்போ இது வந்து ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப எக்ஸஸா நீங்க மக்கானா குடுக்குறீங்கன்னு சொன்னா, சில டைம் கிட்ஸுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நட்ஸுக்கு இருக்கிற மாதிரி சில கிட்ஸுக்கு வந்து இந்த மக்கானாவுமே அலர்ஜீஸ் கிரியேட் பண்ணவும் பாசிபிலிட்டி இருக்கு. அது இல்லாம கிட்ஸுக்கு வந்து நீங்க ஹோல் மக்கானாவ வந்து சாப்பிட குடுக்கும்போது, சில டைம் ஆஸ்பிரேஷன் ஆகி சோக் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அதனால யங் கிட்ஸுக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணி, அத வந்து டயட்டோட மிக்ஸ் பண்றதோ, இல்ல சோக் பண்ணி அத குக் பண்ணி டயட்ல சேர்த்து குடுக்குறது நல்ல புரோட்டீன் சோர்ஸா இருக்கும். பட் சோக்கிங் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ, அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க் யூ.